பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட குடும்ப வாழ்க்கையை குறித்து, திருமணத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, திருமணம் என்பது நாம் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கையாகவும், கணவனும் மனைவியும் உடன்படிக்கை கர்த்தர் முன்னிலையாக செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையேயுள்ள தொடர்பை குறிக்கிறது மட்டுமல்ல, அது ஒரு பரிசுத்த இணைப்பு என்றும், அது நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை என்றும் நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருமணம் செய்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் மகிழ்ந்திருக்க வேண்டும், மட்டுமல்ல வேசித்தனம் இல்லாமல் வாழ வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பக்தியுள்ள சந்ததியை நாம் பெற்றெடுக்க வேண்டும், மட்டுமல்ல தேவனுக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதவாகிய கர்த்தாவே, இந்த வெள்ளை காண செய்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. திருமண பந்தத்தில் இணைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, உம்முடைய திவ்ய அன்பால் நிரப்புங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.